இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம். ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. இறையமர் தளத்திலே இருந்து ஒட்டுமொத்த சிவப்பேராற்றல்கள்லாம் ஒருங்கிணைத்து ஓராற்றலாய் ஒருமித்த ஆற்றலாய் பிரபஞ்ச மகா ஆற்றலாய் சிவம் என்கின்ற அற்புதமான ஆற்றலாய் அமர்விக்கப்பட்ட மலர்ந்த அற்புதமான மனமகிழ் மன்றமாக மனத்தை மகிழ்விக்கின்ற இகலோகத்திலே கட்டுண்டு கிடக்கின்ற மாந்தர்களை, மாய நிலைகளிலே கட்டுண்டு கிடக்கின்ற மாந்தர்களை அந்நிலைகளிலே இருந்து வேறறுத்து வேறுபட்ட மாறுபட்ட நிலைகளின்பால் இகலோகத்தில் இருக்கின்ற அத்தகைய மாயப் பொருள்களில் மயங்கி மதிமயங்கி அத்தகைய மாற்று விதிகளுக்குள் சென்று அகப்பட்டு பொறியில் அகப்பட்ட அத்தகைய ஜீவராசி போல் அனைவரும் அத்தகைய மாய நிலைக்குள் அகப்பட்டு உயர்நிலை தனக்குள் இருக்கின்றது, இறைநிலை தனக்குள் இருக்கின்றது என்பதை அறியாமல் காம குரோத லோப மதமாச்சரிய குணவழிகளில் பஞ்ச இந்திரிய வழிகளில் அதன் போக்கிலே சென்று இகலோகத்திலே மகிழ்வான அமைதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழாது தனக்குள்ளேயே களி என்கின்ற அத்தகைய நிலைதனை வைத்து கொண்டு அத்தகைய தர்ம சிந்தனை இல்லாத மாந்தனாக, தவ சிந்தனை இல்லாத மாந்தனாக, சிவ சிந்தனை இல்லாத மாந்தனாக உழண்டு வருகின்ற அத்தகைய நிலையிலே இருந்து மனிதர்களை நல்வழிப்படுத்தி உயர் வழிப்படுத்தி சென்ற ஜென்மங்களிலே அவர்கள் அறியாது தெரியாது புரியாது ஈர்ப்பின்பால் மாய நிலையின்பால் செய்திட்ட அத்தகைய பாவ புண்ணிய நிலைகளை அருள் கோமாதா பூஜை என்கின்ற அற்புதமான பூஜைக்கு, புனர்ஜென்ம கோமாதா பூஜை என்கின்ற அற்புதமான நிகழுக்கு அதிகாலை பிரமுகூர்த்த வேளையிலே எம்பெருமான் சிவபெருமான் கட்டளையை ஏற்று அத்துணை கணங்களும் வந்து கூடி நிற்கின்ற நந்தினி என்கின்ற தேவலோக அத்தகைய உயர் கோவுக்குள்ளே அத்துணை கணங்களும் உயர்வாக ஈசன் கட்டளை ஏற்று வருகின்ற மாந்தருக்கு சிவசபையை நாடி தேடி அருள் சபையை, அகத்திய மகா சபையை, அருள் பிரபஞ்ச ஞான சபையை தேடி வருகின்ற மாந்தர்களுக்கு இகலோகத்திலே இருக்கின்ற தடைகளை நிவர்த்தி செய்து அற்புதமாக அத்தகைய உயர் லோகத்திற்கு, புனித லோகத்திற்கு, புண்ணிய லோகத்திற்கு செல்கின்ற அற்புதமான தடத்தை அமைத்து கொடுத்து அவர்களுக்குள் மறையுண்டு கிடைக்கின்ற இறைத்தன்மையை வெளிவர வைத்து அற்புதமாக என் நிலையில் எத்தன்மையில் எத்தகைய மாற்று வேற்று நிலைகளிலிருந்து வெளிவர வேண்டும் என்பதை இயல்பாக எளிமையாக அகத்தியம் என்கின்ற அற்புத பெருமான் 18 சித்த பெருமக்களுடனே முக்கத்து முக்கோடி நவகோடி ஆற்றல்களுடனே அமர்ந்து அற்புதம் நிகழ்த்தி அருளானந்த பேரானந்த சிவானந்த சித்தானந்த நிலையை நோக்கி செல்வதற்கு உண்டான வழிமுறைகளை ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அருள் பொக்கிஷத்தின் வழியாக, சிவ பொக்கிஷத்தின் வழியாக, சித்த பொக்கிஷத்தின் வழியாக சிவமே ஆயுதமாக, சிவமே அருள் பேழையாக, சிவ பேழையாக, பிரபஞ்ச பேழையாக 14 லோகங்களிலும் யாருக்கும் கிடைத்திடாத இதுவரை எடுத்திட்ட அவதார நிலைகளுக்கு கொடுத்திடாக எத்தகைய வல்லமையான நிலைகளுக்கும் கூட இந்த நூல் கொடுத்திடாத அற்புதமான அரிய பொக்கிஷத்தை கலியுகத்திலே உயர் தர்ம யுகத்தை படைக்க வேண்டும், யுகத்தை அழியாது நல் தர்ம யுகத்தை மலரச் செய்ய வேண்டும். அதற்கு மாந்தர்களுக்கு உள்நிலைக்குள் இருக்கின்ற
தீ நிலையான வேறுபட்ட மாறுபட்ட களி எனும் குணம்தனை அளித்து நல் தர்ம தவ சிவ சிந்தனையுள்ள மாந்தனாக எப்படி மாற வேண்டும், என்னென்ன நிலைகளில் மாற வேண்டும். ஆன்ம ஈகம் என்பது கிட்டா கனி, கிடைக்கா பொருள். அது இதிகாச புராணங்கள் கத்தவர்கள் மட்டும் தான் அத்தகைய நிலைக்கு செல்ல முடியும் என்கின்ற நிலையிலே அதை பார்த்து கிட்டா பழத்தை பார்த்து கிடைக்கா பழத்தை பார்த்து நிற்கின்ற ஜீவனை போல் நிற்கின்ற மாந்தர்களை கனி எளிமையாக உண்மையாக உயர்வாக தர்ம சிந்தனை உள்ள மனிதர் யாராக இருந்திட்ட போதும் தப மந்திர உச்சாரணங்கள் எதுவுமே இல்லாமல் அடிபணிவு சரணாகதி என்கின்ற எனக்குள் ஒன்றுமே இல்லை, அனைத்தும் பஞ்சபூதங்களிலே இருந்து கிடைத்தது. என்னுடைய பிறப்பு முதல் நான் வாழ்ந்து வருகின்ற காலங்களிலும் ஒவ்வொரு நொடியிலும் பஞ்சபூதங்களே என் உடலாக இருந்து பஞ்சபூதங்களே நித்தம் நொடி பொழுதும் இமை பொழுதும் வழங்கி கொண்டே இருக்கின்றது என்பதை யாவருக்கும் உணர வைத்து அத்தகைய நிலையினை பெற்று கொடுக்கின்ற நிலை, பெற்றுக்கொண்டே இருக்கின்ற நிலையை அது கடனாக பிரபஞ்சத்திற்கு நாம் கடனாக பெற்ற நிலை என்பதை சுட்டிக்காட்டி அத்தகைய பிரபஞ்சத்திற்கு கடனை அடைக்க எடுத்த இடத்திலே எடுக்க வேண்டும், கொடுத்த இடத்திலே கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலைதனை மாந்தர்களின் சிந்தைக்குள் உலாவ விட்டு உயர்வாக அவர்களை ஆராய விட்டு மாற்று வேற்று நிலைகளிலிருந்து வெளிவர வைத்து அனைத்து ஜீவராசிகளும் இறை நிலையே என்பதை ஜீவகாருண்ய அத்தகைய நிலைதனை உணர்த்தி யாவரையும் உயர்வடைய செய்து உன்னதமான தர்ம யுகத்தை நோக்கி அற்புதமாக தர்ம யுகத்தில் அமர்ந்து சித்தர்களும் தேவர்களும் அரசாளுகின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூல் அமர்ந்த அற்புதம் நிகழ்த்துகின்ற 27,000 கோடி லோகங்களுக்கு மன்னனாக தலைவனாக திருமுருகன் அமர்ந்து அறுபடையுடன் மருதமலையும் இணைத்து ஒருபடையாக அமர்ந்து 27,000 கோடி லோகங்களுக்கு சஷ்டி வேல் பகிர்கின்ற அற்புதமான நிலையிலே திருமுருகன் அமர்ந்த பரந்தாமன் 10 அவதார நிலைகளை ஆதி கைலாய சிவசூட்சம நூலுக்கு சுழல் முறையிலே கணங்கள் தன்னைத்தானே சுற்றி அற்புதமான அருள் பேழையும் சுழன்று அனுக்கிரகத்தை அருள் காவலை செய்து வருகின்ற அத்தகைய பேழையின் மேலே சபையின் மேலே சண்முகனின் சடாட்சரம் சுழண்டு வருகின்ற அதற்கும் மேலே 10 அவதார நிலைகளின் ஆயுதம் பவனி வருகின்ற அஷ்டதிக்கு பாலகர்கள் கஜங்கள் நாகங்கள் காவல் பார்க்கின்ற அற்புதமான அருளானந்த சிவ ஆனந்த சித்தானந்த உயர் சபை நோக்கித்தான் யாவரும் வந்துள்ளீர்கள். ஒட்டுமொத்த சிவங்களையெல்லாம் ஒருங்கிணைத்து ஓராற்றலாய் சிவம் என்கின்ற பேராற்றலாய் 11,000 யுகமாக ஆதாள பாதாளத்திலே கங்கை சூழ தவம் இருக்கின்ற சிவமகா வாழை சித்தனின் பிம்பமாக அவதாரமாக அத்தகைய தன்மையிலே பிறப்பெடுத்த சிவமகா வாழை சித்தனின் பிறப்பெடுத்த காலமுதன் ஆசானாக அலா உலாவி வழி நடைத்து அனைத்து இகலோக நிலைகளிலும் சுழலவிட்டு கலியுகம் எவ்வாறு இருக்கின்றது, களி மாந்தர்கள் எவ்வாறு இருக்கின்றது, அத்தகைய உயர் ஆற்றலுக்கு சூழ்ச்சியாக இருக்கின்ற ஆற்றல்கள் என்னென்ன மானிட சிந்தைக்குள் சென்று செய்கின்றது என்பதையெல்லாம் கற்க வைத்து இகலோகத்திலே உலாவ விட்டு அற்புதமாக அத்தகைய சிவ தன்மையை சித்த தன்மையை பிரபஞ்ச தன்மையை சிவம் என்கின்ற அற்புதமான நிலையை உணர வைத்து பிரபஞ்சத்திற்கே முதல் இடமாக உயர் இடமாக தலைமை இடமமாக இச்சபையை தவளவிட்டு 14 லோகங்களில் ஆளுகின்ற வல்லமையான நிலையை கொடுத்து சித்தனுக்குள் இருந்து சிவ சூட்சமமாக இருந்து உயர் சூட்சமமாக இருந்து பிரபஞ்ச சூட்சமமாக இருந்து அகத்தியன் அரசாளுகின்ற அகத்தியனுக்குள் திருமுருகன் அமர்ந்த பரந்தாமன் அமர்ந்த
அற்புதமான அத்துணை தேவாதி தேவர்களும் அமர்ந்து அரசாளுகின்ற அற்புதமான தலம் நோக்கி வந்தவர்களை மீண்டும் வரவேற்று உயர்தலம் இத்தலமே, இத்தலத்திற்கு நிகரான தலம் பிரபஞ்சத்திலே இல்லை என்கின்ற இறை வாக்க, சித்த வாக்க, சிவ வாக்க உங்கள் செவிகளிலே உரைத்து வந்தமர்ந்த தலம் உயர் தலமே, நிகழ்கின்ற நிகழ்வுகள் யாவும் இறை நிகழ்வே, இறைவன் இயல்பாக வாழ்கின்ற அற்புதமான தலம் இத்தலமே என்பதை யாவரும் உணர்ந்து சித்தர்கள் நேரடியாக நேருக்கு நேராக அமர்ந்து மாந்தர்களிடத்தே வினை சூழ்ந்த கலியுகத்திலே வேற்று மாற்று நிலைகளுக்கெல்லாம் உலாவி வருகின்ற மாந்தர்களை நேருக்கு நேராக பார்த்து உரையாடுகின்றி அவர்களை உயர்வடையச் செய்கின்ற உன்னதமான தலம் நோக்கி வந்தவர்களை மீண்டும் மீண்டும் அமர வைத்து அற்புதமான அத்தகைய உயர் வேல் பகிர்வு தினமாக கருதப்படுகின்ற அற்புதமான அத்தகைய சஷ்டி நாளுக்கு சஷ்டி நாளுக்கு முந்தைய நாளிலே பிரபஞ்சம் முழுவதும் வேல் பகிர்கின்ற நிலைக்கு அத்துணை கணங்களும் தங்கி இருந்து ஆற்றலை பகிர்கின்ற அற்புதமான அத்தகைய மாலை அணிந்து அத்துணை சீடர்களும் பிரபஞ்சத்தே மாலையாக, சித்தனையே மாலையாக, சிவசூட்சமத்தையே மாலையாக அணிகின்ற அற்புதமான அத்தகைய தருணமதிலே வந்த மாந்தர்களை மீண்டும் வரவேற்று ஆதி கைலாய சிவசூட்சம நூல் திறந்து அற்புத பேழை திறந்து உயர் பேழை திறந்து உன்னத பேழை திறந்து அகத்தியத்தை அழைக்கும் அற்புதமான நிகழ்வு நடைபெறுகின்றது என்பதை யாவருக்கும் உணைத்து ஓம் அகதீஷாய நமக, ஜெகதீஷாய நமக, ஜெகக்குருவே போற்றி, அகக்குருவே போற்றி, அகத்துக்குள் ஜகத்தை வைத்தவனே, ஜகத்துக்குள் அகத்தை வைத்தவனே, சீர்மிகும் சித்தனே, பேர்மிகும் சிக்கனே, வருக வருக ஏழுலகம் ஆளுகின்ற எழுகடல் உண்ட ஒட்டுமொத்த கணங்களெல்லாம் உயர் சிவ மனக்கோலம் காண ஒரு பக்கம் குழுமிய போது தாழ்ந்த நிலையினை அத்தகைய எதிர்நிலைகள் மேலெலும்பி நின்றையினை தாள தரமான சித்தன் யார், சீர்மிகும் ஆற்றல் எது என சிவன் வினவி நிற்க வந்து நின்ற அகத்தியத்தை ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஆற்றலுக்கு இணையான ஓராற்றல் அகத்தியமே என யாவரும் உரைக்க அகத்தியன் வந்து அத்தகைய நிலையினை சரி செய்து நின்ற நிலையினை யாவரும் அறிந்த நிலையே. அத்தகைய அகத்தியனே இங்கு தலைமை மாமுனியாக, தபமுனியாக, சிவமுனியாக, சித்தமுனியாக, உயர் முனியாக, உயர் ஆசானத்திலே அமர்ந்து சபையை வழி நடத்தி செல்கின்ற, சித்தனை வழி நடத்தி செல்கின்ற அற்புதமான ஆற்றல் மிகுந்த ஆசானாய் சித்தனுக்குள் பிரபஞ்சமாய் அமர்ந்தவனை வருக, ஆதி கைலாய சிவசூட்சம நூலை கொடுத்தவனே வருக வருக என அகத்தியத்தை ஜகத்தியத்தை வருக 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 என சங்குநாத வெள்ளத்திற்கு ஊடாக சடாச்சர சக்கரம் சுழலுகின்ற சத்தத்திற்கு ஊடாக பிரபஞ்சமே ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை ஒலிக்கின்ற சத்தத்திற்கு ஊடாக உயர் இறைச்சலாக ஆதி கைலாய சிவசூட்சம நூல் இறைந்து கொண்டிருக்கின்ற இறைச்சலுக்கு ஊராக களி வேற்று இடம் மாற்று ஏடம் தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற அத்தகைய உயர் கூச்சலுக்கு ஊடாக அகத்தியனே வருக, ஜெகத்தியனே வருக, ஜெகப்பிரபஞ்ச நாயகனே வருக வருக என வரவேற்கிறோம். ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக.
ஓம் அகதீஷாய நமக ஜெகதீஷாய நமக ஜெகக்குருவே அகக்குருவே போற்றி போற்றி. ஓம் அகதீஷாய நமக. ஆதி இறை நிலை தவ புண்ணிய நிலை பூர்வ ஜென்ம நிலைப்பாட்டு தொடர்நிலையாய் அமர்ந்த சபைதனிலே ஆற்றல் கொண்டு அத்தவ நிலைதனை யுகம் கடந்த பேராற்றல் கொண்ட இறைநிலையாய் தவம் கண்ட சீலனவன் சபைதனிலே தவசீலன் வந்தமர்ந்தோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. தன் நிலைப்பாட்டு ஆற்றல் தன் நிலைப்பாட்டிற்குள் இருக்கும் ஆற்றல் எதுவென்று அவன் அறியா நிலைதனிலே ஆற்றல் கொண்டு அவ்வாற்றல் எம்மாற்றலே என்று உணர்த்துகின்ற உயர்நிலை கொண்ட காட்சிகள் பெற்ற சித்தனவன் சபைதனில் அக்காட்சி நிலைக்குள் அமர்ந்திருந்த அகத்தியன் வந்தமர்ந்தோம். ஓம் அகதீஷாய நமக. உயர் தவம் காணகம் காணா உயர் நிலை கொண்ட தவம் அதை தன் அகத்திற்குள் காணகத்தை வந்து அமர வைத்த அற்புத தவசீலன் சபைதனிலே அவன் தவத்திற்குள் அமர்ந்திருப்பவன் வந்த அவன் அருகாமையில் அமர்ந்திருக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. உயர் ஆற்றல் இறை பேராற்றல்கள் வந்தமர் நிலை கொண்டு ஆசிகள் வழங்குகின்ற அற்புத இயல்பு நிலை இகலோக சபைதனிலே எச்சபையும் எவ் ஆண்மை ஈக தலமும் உரைக்காத உயர் ஞான நிலைதனை உரைக்கும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலுக்குள் வந்து அமர்ந்தோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. அந்நூலை சுமர்ந்த அகத்தியன் அருகில் அகத்தியனாய் வந்தமர்ந்தோம். ஓம் அகதீஷாய நமக. உலகிற்கு அகத்தியன் அறிகின்ற நிலை உண்டு. அகத்தியனை உலகம் அறியச் செய்த சித்தனவன் அருகாமையில் அகத்தியன் வந்து அமர்ந்திருக்கின்றோம் யாம். ஓம் அகதீஷாய நமக. அகத்தியம் என்னும் இலக்கணம் 14 லோகங்கள் அறியும். அவ் இலக்கணம் வந்தமர்ந்து அவன் வகுத்த இலக்கணத்தை ஆதி சிவசூட்சம நூலாய் வடிவமைத்து கொடுத்த அற்புத சபையாய் யாம் கொடுத்த சபைதனில் அண்ட பிரம்மாண்ட நாயகனை யாம் அழைத்து வந்து அமர வைக்கின்ற அற்புத ஆற்றலை எமக்கு கொடுத்த சித்தனவன் அருகாமையில் வந்தமர்ந்தோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. அமர்ந்த அகத்தியன் ஏற்றம் கொண்டு யுகமாற்ற நிகழ்வென்னும் அற்புத நிகழ்வு பணிதனை யாம் ஏற்று நடத்துவதற்குரிய அற்புத ஆதி கைலாய சிவசூட்சம நூலான சிவமகா வாழை சித்தனை சிவத்திடமிருந்து பெற்று கொடுத்த அகத்தியன் யாம் வந்தமர்ந்தோ. ஓம் அகதீஷாய நமக. சிவகூரை தலம் திருச்செந்திலகம் ஏற்றம் கொண்ட இத்தலங்களினுடைய நாமங்கள் எல்லாம் சித்தன் வகுத்த நாமங்கள் அல்ல, சிவம் வகுத்த நாமங்கள் என்று உரைக்க வந்தோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. இறை ஆற்றும் உரை இறையமர்ந்து ஆற்றும் உரைக்கு ஈடான நிகர் நிலையில்லா உரைகளை வழங்கும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலுக்குள் அகத்தியன் அமர்ந்து அகத்தியனுக்குள் அமர்ந்த சித்தனுக்குள் சீடர்களை அமர வைத்து அழகு பார்க்கும் சபைதனிலே அகத்தியன் வந்தமர்ந்து. ஓம் அகதீஷாய நமக. இறை பேலை இறை பெட்டகத்தை திறந்து என்று சித்தன் உரைத்தானே, அது எப்பெட்டகம்? அது அகத்தியன் என்னும் பெட்டகத்திற்குள் இருக்கும் நூலினை பெற்றிருக்கும் பேலையாய் அமர்ந்திருக்கும் சித்தன் திருவாய் திறந்த நாளிகை பொழுது அப்பெட்டகம் திறக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அவன் திறக்கின்ற திருவாய் மொழிகளில் இருந்து வருகின்ற அற்புதமான அருள் உபதேச நிலைகள் எவரும் இறை நிலை கண்டவர் என்று உரைக்கின்றவர் உரை நாவிற்குள் இருந்து எழாத இதுகாரும் எழாத உரையாக அவ்வுரை இருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்க வந்தோம். ஓம் அகதீஷாய நமக. அந்நிலைதனை உலகோர்க்கு பறைசாற்றுகின்ற ஆற்றல் பெற்ற சபையாய் இச்சபையை உருவெடுக்க சித்தன் செய்த தியாகன் நிலைகள் என்ன என்று உரைக்க அகத்தியன் யாம் காத்திருக்கின்றோம். இறை மகா சத்ரு சம்ஹார சடாச்சர நாயகனின் அருள் வேல் பகிர்வு விழாவில் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஓர் சபை ஓர் நிலை இகலோகமதில் இச்சபை அமைகின்ற அடித்தளம் எவன்?
அவனுக்குள் இருக்கும் ஆற்றல் எது? அவ்வாற்றலை வழங்கியவன் எவன்? அவ்வாற்றலை வழங்கியவனுக்குள் இருந்து பணிதனை ஆற்றுபவன் எவன் என்னும் அற்புத நிலைதனை உரைக்கையாம் காத்திருக்கின்றோம். வேல் பகிர்வு விழாவரை என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஆதி இறை உரைக்கும் அற்புதமான இறை, இத்தகைய இறைச்சல் கொண்ட இறை உரை, இதனை கேட்கின்ற மானிடர்கள் கலியுகமதில் அமர்ந்திருப்போர் யாவரும் உறைந்து நிற்கின்ற இறையுறையாகவே அமையும். இனிவரும் காலங்களிலும் இதுகாரும் இதற்கு முன்பும் தற்பொழுதும் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. பார்க்கின்ற நோக்குகின்ற அத்துணை மானிடர்களும் எத்தகைய ஆன்மீக தலங்களிலும் உரைக்காத ஒரு உண்மை ஞானமதை, உண்மையான ஞானமதை அவன் மெய்க்குள் இருக்கும் சிவஞானத்திற்குள் இருந்து, சிவ போதனைக்குள் இருந்து, சிவதவத்திற்குள் இருந்து, சிவ சித்தத்திற்குள் இருந்து வழங்குகின்ற உரையாய் இவ்வுரை கண்டு நெகிழ்ந்திருக்கின்றார்கள் கலியுகமதில் வாழும் மானிடர்கள் என்று உரைக்க வந்தோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலை பெற்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் நூல் எங்கும் காண கிடைக்காத, எவரும் இதுகாரும் கண்டிராத, இனிமேலும் காண போகாத நூலாக, அற்புத நூலாய் எம் அண்ட பிரம்மாண்ட நாயகன் ஒரு மானிடனை வடிவமைத்து அவ்வடிவத்திற்குள் அவன் வந்து அமர்ந்து அவனுக்குள் இருக்கும் நூலை அவனுக்குள் பகிர்ந்து அவனை நேசிக்கின்ற, அவனை நாடுகின்ற, அவன் தாழ் பணிகின்ற சீடர்களுக்குள் இதுபோல் உரைப்பாம் என்றுரைக்க வந்தோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அற்புத நிலை கொண்ட ஆதி இறை சூட்சமம், ஆதி இறைமகா தவ சிவ சித்த ஞான சூட்சமம் எங்கிருந்து புறப்பட்டு வருகின்றது என்னும் வினாவிற்கு இன்னும் விடையை தேடிக்கொண்டிருக்கின்றோம் அகத்தியன் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. 14 லோகங்களிலும் கண்டிராத அற்புதமான ஆற்றல், அத்துணை லோகங்களில் உள்ள ஆற்றலை எல்லாம் கிரகிக்கக்கூடிய தவ நிலையை 11,000 யுகம் காலமாக தவமிருந்து பெற்ற அற்புத சூட்சம நிலை கொண்ட சித்த சிவமகா அகத்திய வாழை சித்த சபையில் தான் அந்த அமர்ந்திருக்கின்றீர்கள் சீடர்களே என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இது போன்ற அற்புத இறையாற்றலை எங்கும் காண இயலாது. ஒரு நொடி பொழுது, இரு நொடி பொழுது வந்து செல்கின்ற ஆற்றல்களுக்கு நடுவே அத்துணை 14 லோகங்களின் ஆற்றலை எல்லாம் ஒரு சித்தனுக்குள் அடக்கி வைத்து அவனுக்குள் இருந்து அடங்காமல் எழுகின்ற ஆதி இறை சூட்சம நூலுக்குள் இருந்து வரும் ஆற்றல் இது ஒரு சிறு பொறியே என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய. உள்ளிருந்து வருகின்ற அற்புதமான ஆற்றல் கொண்ட ஞான இறை நிலை கொண்ட வார்த்தைகள், இவ்வார்த்தைகளுக்கு ஈடான நிலையில்லை. கேட்கின்ற பொழுது செவிகளுக்குள் ஆன்மக்கடல், சித்தக்கணல், தவக்கணல், சிவமகா வாழை சித்த கணல் உள் புகும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இக்கணல் எல்லாம் எங்கிருந்து வருகின்றன? ஆற்றல் கொண்டு அவன் ஆற்றிய தவநிலைக்குள் இருந்து எழுகின்ற தவ குண்டலினி என்னும் பேராற்றல் அவன் சிரசில் இருக்கும் நெற்றிக்கண் ஜுவாலையின் மூலமாக பகிர்கின்றான் ஒவ்வொரு சீடர்களுக்கும் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய. அகத்தியனை அகத்தியனாய், உண்மையில் அகத்தியனாய் அமர வைத்திருக்கின்ற அற்புதமான சபையில்தான் எம் அருண் பணி துவங்கி இருக்கின்றது என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய. தென்பொதிகை தலம் நோக்கி அமர்ந்த அகத்தியன், சென்றமர்ந்த அகத்தியன் அங்கிருந்து உற்று நோக்குகின்ற பொழுது வந்த வழித்தடங்களில் எல்லாம் உரைத்த போதனைகள் விரலுக்கிறத்த நீராய் மாறியிருக்கின்ற சூழலதிலே யுகத்தை மாற்றும் நிகழ்வதை எவன் கரத்தில் கொடுக்க என்ற அகத்தியன் நோக்கிய பொழுது எம் கண்ணில் பட்ட அற்புத தலம், அற்புத தடம், தவம் கண்ட சீலன் அமர்ந்த சபையாக இத்தலத்தினை கண்டு வந்து அமர்ந்து வழங்கினோம் கலியுக தேவசித்த சபை என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அத்தேவசித்த சபைகளில் இருந்து அவன் ஆற்றிய அற்புதமான இறை நிலை தொண்டு, இறை நிறை தொண்டு, அவன் நிறைவு பெற்ற ஆழ்நிலை அடிமனதில் பெற்ற தவத்திற்குள் இருந்து நிறைவு பெற்ற ஞானத்தால் இத்தகைய கலியுகம் ஞானத்தின் பால் நிறைவு பெற வேண்டும், நிறைய பெற வேண்டும் என்று தன்னுடைய அற்புதமான ஜீவையோடு பயணங்களின் மூலமாக செய்த தியாக நிலைகளின் ஒரு அருள் வடிவம் தான் சிவகூரை தலம் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய. அத்துணை தவநிலைக்குள் இருந்து ஆற்றிய அற்புதமான அருள் சிவப்பணி, சித்தப்பணி, ஆற்றல் கொண்ட ஞான பணிகளினுடைய எச்சங்களாகவே வருகின்ற சீடர்கள் மிச்சங்களாக அமர்ந்திருக்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம். ஓம்
ஓம் அகதீசாய நமக. வாறு பூர்வ ஜென்ம புண்ணிய தொடர்பு நிலைப்பாட்டிற்குள் வந்து அமர்ந்திருக்கின்ற மானிடர்கள் யாவரும் இவனோடு ஒவ்வொரு யுகத்திலும் ஒன்றாய் கலந்திருந்தவர்கள் தான் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. செவிவழி கேட்கின்ற அற்புதமான ஆதியிறை சூட்சம நூலினுடைய இத்தகைய ஆற்றல் பெற்ற உரை எங்கும் எவரும் உரைக்காத உரை, இறை மட்டுமே உரைக்கும் உரை என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய. அதனை அவ்வாறு அந்நிலையில் அகுதொப்ப ஏற்றுக்கொள்கின்ற சீடர்கள் தான் சிவமகா வாழை சித்தனுடைய உண்மையான சீடர்கள் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய. ஒரு மானிடனை வாழும் குருவாக, இகலோகத்தில் ஒரு மானிடனை வாழும் குருவாக ஏற்று அவன் நிழல் தான் இறை நிழல், அவன்தான் இறை என்று அவன் நிழல் அடியில் இலை பாருகின்ற சீடர்கள் தான் அகத்தியனின் சீடர்கள் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஏனெனில் உண்மை நிலைதனை உண்மையாய் உரைக்கின்ற சபைதனில் எம் மெய் கொடுத்து வந்து அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியன் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அம்மெய் கொடுத்த சபைதனில், எம் ஐயன் கொடுத்த சபைதனில் மெய்யாய் அமர்ந்திருக்கும் சிவமகா வாழை சித்தனே உமக்கு ஆசி வழங்கி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இம்மெய்யை மெய்யாய் ஏற்கின்றவர்கள், இவன் மெய்யை, இவனுக்குள் இருந்து வருகின்ற மெய்யை மெய்யாய் ஏற்கின்ற மெய் கொண்ட மானிடர்களே மெய்யான இறை சபை சீடர்கள் என்று உரைத்து வாழ்த்து கூறி ஆளி நாடு நகரம் தாண்டி வந்து அற்புதமாக வந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்களே, வாசி பெருநாளினுடைய அற்புத நிலை கொண்ட ஆசிதனை யாவருக்கும் வழங்கி எம் கிளைச்சபை சீடர் நிலைகள் கொண்ட அத்துணை பேருக்கும் வழங்கி யாம் அகத்தியன் ஏற்றம் கொண்ட அருள் பகிர்வு விழாவினுடைய அற்புத முன்னோட்ட நிகழ்வாக இச்சட்டக்கந்தினை வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. நாளைய நாள்